ஹலோ வீவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நாம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அந்த டாபிக்ல இருந்து வெரைட்டியான ஒரு சில சம்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ நம்மளோட சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எளிமையா இருந்ததுன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்க. ஸோ ப்ராப்ளத்துக்குள்ள போகலாம். ஒரு அசலானது 3 வருடத்தில் 7/6 மடங்காக ஆகுமெனில் அதன் வட்டி விகிதம் எவ்வளவு? ஸோ அகைன் இங்க வந்து எனக்கு அசல் பத்தி எந்த டேட்டாவும் கொடுக்கல. அப்ப கொடுக்கலன்னா என்ன பண்ணணும்? நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோல சொன்ன மாதிரி அசலை வந்து 100 ரூபான்னு எடுத்துக்கணும். சொல்றது புரியுதுங்களா? இப்போ இது வந்து என்னவாகுது? 7/6 மடங்கா மாறுதுங்கிறான். அப்ப மல்டிப்ளை பண்ணா கிடைக்கும் 700 டிவைட் பை 6. 7/6 மடங்குனா இந்த அளவுக்கு அந்த தொகை வந்து மாறிடுச்சு 3 வருஷத்துல. சரிங்களா? அப்போ இதுல இருந்து எனக்கு வட்டி மட்டும் எவ்வளவு கிடைச்சிருக்கும்? வட்டி வந்து 700/6 மைனஸ் இது வந்து மொத்த தொகையா மாறி இருக்காது. இதுல இருந்து என்னுடைய அசலை கழிச்சிருங்க. மீதி எவ்வளவு கிடைக்கும்? 100 டிவைட் பை 6. இதுதான் வந்து எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வட்டி. எனக்கு ஃபார்முலா என்ன? 100/6 விச் இஸ் ஈக்குவல் டு பி வந்து 100 இன்டூ என் வந்து 3. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு தெரியாது. டிவைட் பை 100. ஸோ 100க்கு 100 வில் கேன்சல். சரிங்களா? ஸோ இங்க அடிச்சோம்னா 50, இங்க அடிச்சோம்னா 3. அப்ப ஆர் இஸ் ஈக்குவல் டு 50/9 அப்படின்னு கிடைக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு 5/9%. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஸோ இப்போ அடுத்த சம் போகும். ஒரு தொகைக்கான தனி வட்டியானது அத்தொகையின் 16 டிவைட் பை 25 மடங்காக உள்ளது. மேலும் வட்டியானது கால அளவிற்கு சமமாக இருந்தால் அதன் வட்டி எவ்வளவு? ஸோ கொஸ்டின் பார்க்க நமக்கு டஃபா தெரியும். ஆனா ரொம்ப ரொம்ப எளிமையான சம். சொல்றது புரிஞ்சுங்களா? இப்போ வட்டி என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி சொல்லியிருக்காங்க? 16 டிவைட் பை 25 ஆஃப் மை பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? எனக்கு ஃபார்முலா தெரியும். I is equal to PNR divided by 100. அப்ப ஐயோட வேல்யூ என்னன்னு போடலாம்? 16/5 சாரி 25 இன்டூ பி விச் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட்டும் தெரியாது. நீங்க பி இஸ் ஈக்குவல் டு 100ன்னு எடுத்து ப்ரீவியஸ் சம்ல போட்ட மாதிரியும் போடலாம். இன் போத் தி கேசஸ் ஆன்சர் வில் பி தி சேம். நான் என்ன பண்றேன்னா எதுக்கு அதை போட்டுக்கிட்டு அப்படின்ட்டு நான் டைரக்டா ஃபார்முலால போடுறேன். ரெண்டு மெத்தட்ல போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் எண்ணும் ஈக்குவல்ன்ட்டாங்க. அப்ப நான் எண்ணுக்கு பதிலு என்னன்னு போட்டுக்கலாம். இல்ல இங்க எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ தட் ஐ புட் என் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் பை 100. இங்க ஏன் நான் போட்டிருக்கேன்னா என் இஸ் ஈக்குவல் டு ஆர் அதனால போட்டிருக்கிறேன். ஸோ பி வில் கேன்சல். 25 அடிச்சோம்னா 4. அப்ப தேர்ஃபோர் ஆர் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 16 64. அப்ப ஆரோட வேல்யூ 8ன்னு வரும். அப்ப 8% அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஆன்சர். சரிங்களா? இப்ப அடுத்த சம். ஒரு குறிப்பிட்ட தொகையின் தனி வட்டியானது அசலின் 9/16 மடங்குக்கு சமம். வட்டி வீதமும் வருடமும் எண் மதிப்பில் சமமாக இருக்கும்போது வட்டி வீதத்தையும் வருடத்தையும் காண்க. சரிங்களா? ஸோ மேல போட்ட அதே மாடல் தான். ஸோ என்னுடைய இன்ட்ரெஸ்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 9/16 டைம்ஸ் ஆஃப் மை பிரின்சிபல் அமௌண்ட்க்கு ஈக்குவலா இருக்கும். இதோடைய ஃபார்முலா எழுதிருங்க. விச் இஸ் ஈக்குவல் டு PNR/100. P இன்டூ N இன்டூ R/100. ஆரோட வேல்யூ ஐ டேக் ஈக்குவல் டு N. ஏன்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? N இஸ் ஈக்குவல் டு ஆருங்கிறத கண்டிஷனா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ பிக்கு பி வில் கேன்சல். தேர்ஃபோர் என்ன கிடைக்கும்? என் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 9/16 இன்டூ 100 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டா என்ன கிடைக்கும்? 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 3, 16க்கு எடுத்தா 4, இதுக்கு எடுத்தா 10. சரிங்களா? இப்போ ரெண்டால் அடிங்க 2, 5. 3 15/2. அப்போ தேர்ஃபோர் 7.5 வருடங்கள். இங்க என்ன சொல்லிருக்காங்க? வட்டி வீதமும் வருடமும் சேம். அப்போ பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அகைன் 7.5. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து சரியான பதில். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு அசலுக்குரிய தனி வட்டியானது அவ்வசலின் 1/25 மடங்கிற்கு சமம். மேலும் வருடத்தின் எண்ணிக்கையும் ஆண்டு வட்டி வீதமும் சமம் எனில் 4 ஆண்டுகளின் முடிவில் கிடைக்கும் தொகையானது. இப்ப எனக்கு சொல்லிட்டாங்க. அப்ப இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 1/25 டைம்ஸ் ஆஃப் பின்ட்டாங்க. அப்ப எனக்கு ஃபார்முலா தெரியும். I இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ என் இன்டூ ஆர் பை 100. சரிங்களா? இங்க ரெண்டுமே சேம்ட்டாங்க. எண்ணும் ஆரும். ஏன்னா ஆண்டு வட்டி வீதமும் வருடத்தின் எண்ணிக்கையும் சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ டிவைட் பை 100. இதுதான் வந்து எனக்கு வேல்யூ. ஸோ பி வில் கேன்சல். இங்க அடிச்சோம்னா 4. அப்போ என் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ என் இஸ் ஈக்குவல் டு 2.
எண்ணும் 2, ஆரும் 2%. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஸோ இது தெரிஞ்சா உங்களுக்கு போதுமானது. இப்போ நீங்க என்ன பண்ணிடுங்க, என்னுடைய பிரின்சிபல் அமௌண்ட் 100 ரூபான்னு எடுத்துக்கங்க. சரிங்களா? அப்போ வட்டி எனக்கு கிடைச்சிருங்களா? ஆ, ஆ, அப்ப therefore இன்ட்ரெஸ்ட் I is equal to எனக்கு என்ன கிடைக்கும்? P இன்டூ N வந்து எவ்வளோ? 2. R வந்து எவ்வளோ? 2 டிவைடட் பை 100. சரிங்களா? அப்ப therefore எனக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 100 100 கேன்சல் ஆச்சுன்னா 4 ரூபாய் கிடைக்கும். மன்னிக்கணும். இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 4 ஆண்டுகளின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ 4 ஆண்டுகள்னா இங்க இருந்து என்ன பண்ணணும்? 4ன்னு போட்டுக்கணும். சரிங்களா? அப்ப 4 இன்ட்டு 2 எவ்வளவு வருது எனக்கு? 8 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வருது. புரியுதுங்களா? இந்த இடத்துல ஏன்னா 4 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க 4ன்னு போட்டுருங்க. அப்போ 8. இப்போ 8 ரூபாய் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அப்போ 4 வருஷம் கழிச்சு அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கும்? 108 ரூபாய் இருக்கும். புரியுதுங்களா? அப்ப 108 ரூபாங்கிறது என்னன்னா, இந்த பெர்சன்டேஜ்ல சொல்லணும். அப்ப 100 இருக்கு பாத்தீங்களா? 100 வந்து 1.08 மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? ஏன்னா 8% தான் கூட வந்திருக்கு. சரிங்களா? அதனால அசலை போல் 1.08 மடங்குங்கிறது தான் சரியான பதில். இது நீங்க ஃபார்முலா வச்சு போட்டீங்கன்னா காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஸோ நம்ம பழைய மெத்தட்ல சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த லாஜிக்கை வச்சு என்ஆர் கண்டுபிடிச்சிருங்க. இப்போ புதுசா என்னோட வேல்யூ 4ன்னு வரக்குள்ள அசல் வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்? 100ன்னு எடுத்து போட்டோம்னா கண்டிப்பா நமக்கு ஆன்சர் ரொம்ப எளிமையா வரும். சரிங்களா? இப்ப அடுத்த சம் போலாம். ஒரு குறிப்பிட்ட அசலானது தனி வட்டி வீதத்தில் 6 ஆண்டுகளில் 8880 4 ஆண்டுகளில் 9720 மாறுகிறது எனில் அசல் மற்றும் வட்டி விகிதத்தை காண்க. சரிங்களா? சோ இப்போ இதுல வந்து எனக்கு எந்த ஆப்ஷன் கரெக்ட் தப்பு அப்படின்னு நல்லிஃபை பண்றது கொஞ்சம் சிரமம். நான் 2 6000 கொடுத்துருக்காங்க, 2 6600 கொடுத்துருக்காங்க. நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொன்ன மாதிரி தான். ஒரு சில கொஸ்டின்ஸ்ல என்னால ஆப்ஷனை எளிமையா எலிமினேட் பண்ண முடியும். ஒரு சில கொஸ்டின்ஸ்ல என்னால எளிமையா எலிமினேட் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின். சொன்னது புரியுதுங்களா? சோ அதே மாதிரி இந்த கொஸ்டின் பாருங்க. இதுவும் அதே மாடல் கொஸ்டின் தான். சரிங்களா? ஒரு தொகை தனி வட்டிப்படி 3810 3 வருடத்திலும் 4890 7 வருடத்திலும் வட்டியுடன் கொடுக்கிறது. அசல் மற்றும் வட்டி வீதமானது. சோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த சம்மும் ஆல்மோஸ்ட் ஒரே மாடல் சம் தான். அதுல எந்த வித்தியாசமும் இல்லை. சரிங்களா? பட் இதுல எலிமினேட் பண்றது கஷ்டம்னு சொல்லியிருந்தேன். இப்ப இதே சம் பாருங்க. அதாவது தனி வட்டிப்படி 3 வருடத்தில் 3800 கொடுக்குது. அப்ப அசல் கண்டிப்பா எப்படி இருக்கணும்? 3800 விட கம்மியா இருக்கு. அப்படிங்கக்குள்ள ஆப்ஷன் பியும் தப்பு, சியும் தப்பு. ஏன்னா அசல் அண்ட் வட்டி கேக்குறாங்க. புரியுதுங்க என்ன சொல்ல வரேன்ட்டு? இங்க அது எலிமினேட் பண்ண முடியாது. ஏன்னா இது 7900 கொடுக்குது, 8800 கொடுக்குது. அப்போ கண்டிப்பா 6000மும் இருக்கலாம், 6600 இருக்கலாம். என்னால எலிமினேட் பண்றது பாசிபிளே இல்ல. ஆனா இந்த கொஸ்டின்ல பாருங்க, ஒரு தொகை இருக்கு. 3 வருஷத்துல 3800 கொடுக்குதுன்னா கண்டிப்பா அசல் வந்து எப்படி இருக்கணும்? 3810 விட கம்மியா தான் இருக்கணும். அப்படிங்கக்குள்ள இந்த 2 ஆப்ஷன் வர வாய்ப்பே இல்ல. சரிங்க, இந்த 2த்துல ஏதாவது ஒண்ணுதான் வந்து எனக்கு ஆப்ஷனா இருக்கும். இதான் வந்து லாஜிக். சோ இதை எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வேற எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண தேவையில்ல. சரிங்களா? இப்போ 2த்துலயும் பாத்தீங்கன்னா வட்டி விகிதம் வேற, அசல் வேற. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? சாரி, பி அண்ட் சி வந்து தப்பு. மீதி என்ன இருக்கு எனக்கு? இந்த பிங்கிற ஆப்ஷன் தான் இருக்கு. ஏ இல்ல டி, இந்த 2த்துல ஏதாவது ஒண்ணுதான் சரியான பதிலா இருக்கணும். சரிங்களா? இப்போ ஆஹ் இங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 9% கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ ஒரு வருஷத்துக்கு எனக்கு எவ்வளவு வரணும் அப்படிங்கிறத நான் பார்க்கணும். இப்போ நான் என்ன பண்றேன்? இதை வந்து நான் சிம்பிளிஃபைடா போட்டுடலாம். 3810. சரிங்களா? அப்போ எனக்கு அசல் வந்து இங்க எவ்வளவு? 3000 தான் இருக்கு 2 கேஸ்ல. அப்ப என்னுடைய வட்டி வந்து எவ்வளவு இருக்கு? வெறும் 810 which is equal to 3000 into சரிங்களா? n வந்து 3, r வந்து பார்க்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு 9% போகக்குள்ள ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஐ டேக் 9 ஃபார் சிம்பிளிசிட்டி. சரிங்களா? ஏன்னா இங்க 81 இருக்கு. 9ஆல அடிக்க முடியும். அதுக்காக 9 போட்டுக்கிறேன். 3/5 போகாம. டிவைடட் பை 100. சோ இப்ப இதை அடிச்சோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா 810 வரணும். இந்த டேர்மை சிம்பிளிஃபை பண்ணக்குள்ள. புரியுதுங்களா? அதுதான் அதோடைய மீனிங், வேற ஒண்ணும் இல்ல. இப்போ இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். 3 இன்ட்டு 3 9. 9 9 81. இங்க ஒரு ஜீரோக்கு ஈக்குவல் டு 810. இன் போத் தி கேசஸ் ரைட் ஹேண்ட் சைடு அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல். அப்போ ஆப்வியஸ்லி ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ தப்பு. நீங்க வேற எதுவுமே யோசிக்க வேணாம். 2 டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் வச்சு ஒர்க் அவுட் பண்ணி சரிங்களா டைம் வேஸ்ட் பண்ணணுங்கிற நெசசிட்டியே இல்லை.
2 ஆப்ஷன் இருக்கு. 2த்துல ஏதாவது ஒரு ஆப்ஷன நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா, ஆன்சர் நேரடியா கிடைச்சிரும். சொல்றது புரியுதுங்களா? ஸோ இது 2ம் ஒரே மாடல் சம் தான். ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ற மாரி இருக்கு. இங்க எலிமினேட் பண்ணாத மாரி இருக்கு. அதனால தான் நான் சொன்னேன், எல்லா சம்ஸ்க்கும் என்னால அப்ளை பண்ண முடியுமானா, கண்டிப்பா பாசிபிள் இல்ல. பட் ஒரு சில சம்ஸ்க்கு என்னால பார்த்த உடனே எலிமினேட் பண்ண முடியும். ஸோ ஏன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு மார்க்குமே நமக்கு இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஓகே. இப்ப நம்ம பேக் டூ தி சம். ஸோ இப்போ இங்கே ஒரு குறிப்பிட்ட அசலானது தனிவட்டி விதத்தில் 6 ஆண்டுகளில் 8,880 ஆகவும் 4 ஆண்டுகளில் 9,920 மாறுகிறது எனில் அசல் மற்றும் வட்டி விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டுத்துலயும் எனக்கு பிரின்சிபல் அமௌண்ட் தெரியாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் திங். இப்போ we know that I1 which is equal to P into N1 சரிங்களா into R divided by 100. ஏன்னா ரெண்டுத்துலயும் அசல் வட்டி விகிதம் சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட அசலான தனிவட்டி வீதத்தில் சரிங்களா அது வந்து ஃபிக்ஸ்டு. அது எனக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் மட்டும்தான் மாறுது. இப்போ 2வது வருஷம்னா 2வது இன்ட்ரெஸ்ட் I2 which is equal to P N2 R divided by 100. சொல்றது புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஆனா இங்க கொடுத்துருக்கிற தொகை வந்து பாத்தீங்கன்னா வட்டி கொடுக்கல. அசலோட சேர்த்து வட்டியையும் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ therefore எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா P plus I1 which is equal to 8,880. ஸோ இதுல வந்து நான் P காமனா வெளியே எடுத்தா கிடைக்கும் 1 plus N1R divided by 100 which is equal to 8880. சரிங்களா? ரெண்டாவது கேஸ்ல வந்து 1 plus N2R divided by 100 is equal to எவ்வளோ வருது 7920 அப்படிங்கிற அமௌண்ட் வந்து எனக்கு வருது. ஸோ இதை ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன், இதை ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிறேன். ஸோ பிபி வில் கேன்சல் 1/2 போடக்குள்ள therefore எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 100 plus N1 by R divided by 100 plus N2 divided by R which is equal to 8880 divided by 7920 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இந்த பூஜ்ஜியம்க்கு இந்த பூஜ்ஜியம் வந்து கேன்சல். சரிங்களா? இப்போ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த 8800 4 ஆண்டுகள். அப்போ 100 plus 4R divided by 100 plus சாரி இது மேல இருக்கிறது 6 கீழே இருக்கிறது 4 6 அப்போ therefore which is equal to 888 divided by 792. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டாலே எனக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ அது புரிஞ்சுங்களா? ஸோ இது வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 8ஆல் அடிக்க முடியும். 8ஆல் அடிச்சோம்னா 1 1 1. ஸோ இங்க அடிச்சோம்னா 9 8 72 மீதி வந்து 7 இருக்கு. அகைன் 99 9ன்னு வரும். ஸோ இப்போ 11ஆல் அடிச்சீங்கன்னா 11 11 சாரி 111 இது வராது. அப்போ 111 இங்க 99 இருக்கு. ஸோ இதை நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா யூ கெட் த ஆன்சர். அப்போ therefore எனக்கு என்ன கிடைக்கும்னா 9900 பிளஸ் 9654 மீதி 5 59R which is equal to 11100 plus 444R. ஸோ இதுதான் எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அமௌண்ட். ஸோ இப்போ இதை ஈக்குவலுக்கு இந்தாட்ட கொண்டு போயிடுறேன், இதை இந்த ஈக்குவலுக்கு இந்தாட்ட கொண்டு வந்துடுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ therefore 11,100னா 10,000 11. ஸோ 1100 இருந்து 9900 லெஸ் பண்ணிட்டா இங்க வந்து 2 மீதி 10 இருக்கும். 10 போச்சுன்னா 1 1200 which is equal to 594 இருந்து 444 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 0 5 1 150 ஆகும். ஸோ ஒரு 0 கேன்சல் ஆயிரும். அடிச்சோம்னா 8ன்னு வரும். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8%. ஸோ அது பிரிச்சுங்களா? இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ ஆப்ஷன் சியும் தப்பு, டியும் தப்பு. ஸோ இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் வந்து எனக்கு ஆன்சர் ஆயிருக்கும். சரிங்களா? இதை வந்து நம்ம நார்மல் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலால போட்டுடலாம்.
சொல்றது புரியுதுங்களா? என்ன சொல்ல வரேன்ட்டு. இப்போ எனக்கு எளிமையா இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன்னா 6,000 எடுத்துக்கிறேன். அப்போ இன்ட்ரெஸ்ட் இப்ப இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு எடுத்துப்போம். சரிங்களா? 6,000னா ரூ. 2,880 வரணும். வட்டி 2,880 இது வருதான்னு செக் பண்ணணும். அசல் வந்து எவ்வளோ? 6,000 இன்டூ எண் வந்து 6 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8 டிவைடட் பை 100. ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல். 6 6 36 360 இன்டூ 8 0 8 6 48 மீதி 4 8 3 24 4 28. ஸோ ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஸோ நீங்க கண்டுபிடிச்சத அந்த அசல்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் வச்சு என்ன பண்ணிடலாம்? சப்ஸ்டியூட் பண்ணி கரெக்டா தப்பான்னு எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு செப்பரேட்டா நீங்க ஃபார்முலா மனப்பாடம் பண்ணணுங்கிற நெசசிட்டி இல்ல. இந்த இந்த லாஜிக் தெரிஞ்சா போதும். இதுதான் டைரக்ட் ஃபார்முலா. இது நான் உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷனுக்காக சொன்னேன். ஏன்னா இதே மாடல்ல நம்ம ப்ரீவியஸ் இயர்ஸ் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். 100 plus n1r divided by 100 plus n2r equal to அந்த ரெண்டு வேல்யூவை போட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கனாலே போதும். ஸோ இது புரியுதுங்களா? ப்ராக்டிஸ்ல இதை நீங்க டைரக்டாவே போட்டுடலாம். ஸோ நான் இனிஷியலா டைரக்டா போட்டா கன்ஃபியூஸ் ஆகுங்கிறதுனால தான் ஃபார்மேஷன் பண்ணி போட்டிருக்கேன். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி கிளியர். தேங்க்யூ.